வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டார பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பெட்டிஷன் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்டிஷன் இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கிற ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகள், இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே, தேர்தல் வாக்குறுதிகளிலே நாங்கள் நிறைவேற்றுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்களுக்கு வாக்களித்து எங்களை ஆட்சியிலே அமர வைத்தால் கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து விருத்தாச்சலம் தலைமையிடமாக கொண்டு விருத்தாச்சலம் தனி மாவட்டம் அமைப்போம் என்று எதிர்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் விருத்தாச்சலம் மண்ணிலே ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சிக் கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பேன் என்று வாய் கூசாமல் இது செய்வோமா செய்ய முடியாதா என்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் நாம் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் பொய் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்னும் குறிப்பாக அவர்களுடைய ஆட்சியிலே, அதிகாரத்திலே அவர்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 5 மாத காலம் தான் இருக்கிறது அவர்களுக்கு. இந்த 5 மாத காலத்திலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றுமா? கண்டிப்பாக முடியாது. பல்வேறு இயக்கங்கள் போராடின. இங்கே சொன்னார் ஒரு பெரியவர், நாங்கள் தொழுதூரில் இருந்து கடலூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் முழுவதும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்பதற்கு ஒரு நாளை நாங்கள் இழந்துக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, அலைச்சல் இருக்கிறது. ஆக எங்கள் கோரிக்கையை சொல்வதற்காவது விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக்கி தாருங்கள் என்று அவருடைய குறையை சொன்னார். ஊனமுற்றவர்கள் செல்கிறார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மனுநீதி நாள் முகாமிலே எவ்வளவு கஷ்டத்தோடு இந்த பகுதியில் இருந்து சென்று வருகின்ற ஒரு அவலம் இருக்கிறது. ஒரு நிர்வாக வசதிக்கு அதை செய்து கொடு என்று சொன்னால், எது செய்வதற்கு அவருக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அவர்களுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கும் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் யார் அந்த வளத்தில் அந்த இடத்தை யார் பங்கு போட்டுக் கொள்வது என்கிற சட்ட சிக்கலின் காரணமாக, மக்கள் பிரச்சனைக்காக இல்லாமல் இவர்களுக்கு எது வளம் கொழிக்கும், இவர்களுடைய கல்லா யாரால் நிரப்பப்படும் என்கிற போட்டியின் காரணமாக மக்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு எதிர்க்கட்சி முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் செய்யாமல் தவிர்த்து வருகிறார். வணக்கம்.